ஸோ எல்லா காலேஜ் ஸ்டூடெண்ட்டை போல் நானும் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக டெய்லி இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் போட் பண்ணுவேன், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக இருப்பேன், ட்ரிப் போவேன், வேறு என்ன பண்ணுவேன், எக்ஸாம் படிப்பேன். இவ்வளோதான். இப்படி எப்பயும் போல் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்து ஓடிட்டுருக்கேன். பட் இதெல்லாம் போதுமா அப்படின்னு பார்க்கும்போது ஒரு எம்டினஸ் ஃபீல் ஆகுது. இது எல்லாமே நமக்கு மெமரபுளாக இருக்கிறது இல்லை. எல்லா எக்ஸ்பீரியன்ஸும் நமக்கு மெமரபுளாக இருந்தால் நல்லாயிருக்கும். அது நடக்காது. பட் ஒரு எம்டினஸ் ஃபீல் ஆகுது. அந்த எம்டினஸ் அது எப்படி போகும்? ஸோ அதை பற்றி தான் இன்னைக்கு நான் பேச போகிறேன். வணக்கம் நிஞ்சாஸ். நீ நான் என்ன பேச போகிறேன்னா, தி அர்ஜ் டு கிரியேட். அதாவது நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒரு சொரிஞ்சிக்கிட்டே இருக்கும், ஏதோ ஒன்று பண்ணணும்னு. இல்லை நம்ம ஒரு வெறுமையை ஃபீல் பண்ணுவோம். அந்த எம்டினஸ் தான் அந்த அர்ஜ் டு கிரியேட் அப்படின்னு சொல்கிறேன். எல்லா ஹியூமன்ஸுமே வந்து ஒரு they have to create something. இல்லைன்னா அவங்க வந்து போர் அடிச்சிடும். ஏன்னா ஒரு விஷயத்தை நம்ம கிரியேட் பண்ணும்போது தான் நம்ம அதுக்கு எஃபர்ட் போடுவோம். சிம்பிளாக சொல்லணும்னா லைஃப் இஸ் எஃபர்ட். நம்ம உயிரோடு இருக்கிறதுக்கு ஒரு ஒரு நிமிஷமும் ஒரு ஒரு செகண்டும் நம்ம பாடியில் இருக்க எல்லா செல்ஸுமே எஃபர்ட் போட்டே இருக்கும். அதனால தான் நம்ம லைஃப் இருக்கும். நமக்கு லைஃப் அதனால தான் இருக்குது. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா நாமளும் லைவ்லியாக ஃபீல் பண்ணுறதுக்கு நம்ம ஏதோ எஃபர்ட் போட்டே இருக்கோம். ஏதோ ஒரு விஷயத்தில் நம்ம ஒர்க் போடணும், ஹார்ட் ஒர்க் பண்ணணும். அந்த ஒரு உழைப்புன்றதை நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். அப்போ தான் நமக்கு வந்து அந்த லைஃப் வாழ்ந்த மாதிரியே இருக்கும். இல்லை ஒரு எம்டினஸ், டிப்ரெஷன். அதனால தான் நம்ம ஜென்ரேஷன் நம்ம ஈஸியாக டிப்ரெஷன் போகிறாங்க. ஏன்னா வந்து நமக்கு எதுவுமே கஷ்டப்பட்டு கிடைக்கணும்னு அவசியம் இல்லை, எல்லாமே ஈஸியாக கிடைக்குது. நம்ம பேரண்ட்ஸ் நல்லா நமக்கு சம்பாரிச்சு போடுறாங்க, ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இருக்குது, அன்லிமிட்டட் டாக்குமெண்ட், எல்லாமே நம்ம கையிலே இருக்கனால நம்ம வந்து எஃபர்ட்டே போடுறதில்ல. ஸோ இந்த எஃபர்ட் போடணும். இந்த எஃபர்ட் போட்டு நம்ம அர்ஜ் டு கிரியேட், நம்ம கிரியேட் பண்ணணும் ஏதோ ஒன்று. ஸோ கிரியேட் பண்ணோன்னா இங்கே ரொம்ப பெருசாக யோசிக்க தேவையில்ல. ஒரு சின்னதாக ஒரு பேப்பர் போர்ட் செய்கிறதுலேருந்து, ட்ராயிங், டூடுலிங் இதெல்லாம் பண்ணுறதுலேருந்து அப்படியே கொஞ்சம் முன்னாடி வளர்ந்துட்டே போகலாம். நம்ம கிரியேஷன் நம்ம ஒருத்தரை பொறுத்து, ஒருத்தரோட சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஒருத்தரோட டேலண்ட்டை பொறுத்து. ஸோ அப்படி பார்க்கும்போது நான் என்னோட கதையை சொல்கிறேன். எனக்கு எப்படி இந்த அர்ஜ் டு கிரியேட் சின்ன வயசுலேருந்து நான் அஃபெக்ட் பண்ணியிருக்கேன், இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஸோ என்னோட ஸ்டோரி எப்படி ஆரம்பிச்சிச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஸ்கூல் படிக்கும் போது என் ஃப்ரெண்ட்ஸை வச்சு நான் ஒரு காமிக்ஸ் மாதிரி கிரியேட் பண்ணுவேன். நோட்டில் வந்து காமிக்ஸ் வரைஞ்சி என்ன ஹீரோவை போட்டு அவனுக்கு வந்து என்னோட ஃபேன்ஸ் மாதிரி போட்டு நான் வந்து அதில் ஒரு சந்தோஷம் எனக்கு கிடச்சிச்சு. அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எஃபர்ட் போடுவேன், நல்லாயிருக்கும். அப்புறமேட்டு வீட்டில் சும்மா இருக்கும்போது மியூசிக் நிறையா கேட்டு நானும் ப்ரொடியூஸ் பண்ணி மியூசிக் அப்படின்னு சொல்லிட்டு மியூசிக்லாம் ட்ரை பண்ணேன். ஸோ இந்த மாதிரி நிறைய பண்ணிட்டே இருப்பேன். ஏதோ டூடலிங் பண்ணிட்டே இருப்பேன், கிரிக்கிட்டே இருப்பேன், ட்ரா பண்ணுவேன், கதை யோசிப்பேன், ஃபிக்ஷன் எழுதுனேன் கொஞ்சம் இந்த மாதிரி. பட் இதுலலாம் நான் டெம்பரரியாக தான் கிடச்சிச்சு. நான் ஒரு விஷயத்தை மட்டும் மிஸ் பண்ணேன். அர்ஜ் டு கிரியேட், ஐ கிரியேட்டட் சம்திங். பட் அந்த எஃபர்ட் நான் போடலை. ஸோ அதனால் எதுலேயுமே ஃபார்வர்டாக மூவ் பண்ண முடியல. ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போ ரியலைஸ் பண்ணியிருக்கேன், நம்ம வந்து ஒரு லைவாக ஒரு ஃபுல்ஃபில்லாக ஃபீல் பண்ணுறதுக்கு ரெண்டு விஷயம் பண்ணணும். நம்ம ஏதோ ஒரு க்ரியேட் பண்ணணும், வாட் எவர் இட் இஸ், வி ஹாவ் டு கிரியேட் சம்திங். அப்புறம் செகண்ட் ஒன் வந்து வி ஹாவ் டு புட் எஃபர்ட். நம்ம எஃபர்ட் இல்லாமல் ஸ்டார்டிங்லேயே அந்த பேஷன் இருக்கும்போது க்ரியேட் பண்ணிட்டு அப்புறமேட்டு போர் அடிக்குது அப்படின்னு விட்டால் நல்லா இருக்காது. நான் ரீசெண்டாக என்னோடய காலேஜில் ஃபங்க்ஷன் வச்சேன். அதில் வந்து ஆனிமிக் குவிஸ் நான் கண்டக்ட் பண்ணேன். அந்த ஆனிமிக் குவிஸ்க்கு நான் ரொம்ப பயங்கரமாக எஃபர்ட் போட்டேன். அது வந்து எனக்கு ரொம்ப ரிவார்டிங்காக இருந்துச்சு. என்னால் இவ்வளோ பொட்டன்ஷியல் ஒர்க் பண்ண முடியுமான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ அப்போ தான் எனக்கு தெரிஞ்சு நம்ம க்ரியேட் பண்ணால் மட்டும் பார்த்தாது, கொஞ்சம் எஃபர்ட் போட்டு க்ரியேட் பண்ணோம். அப்போ தான் நமக்கு லைஃப் ஒரு மீனிங்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டென்ட் க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு யூடியூப்க்கு மறுபடியும் வந்துருக்கேன். ஆக்சுவலி நான் ஆல்ரெடி 2 வீடியோ போட்டேன். இது ஒரு 3-4 மந்த்ஸ் கழிச்சு மறுபடியும் போகிறேன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் நான் டெய்லியும் அப்லோட் பண்ணணும் அப்படின்றதுக்கான ஒரு ரிமைண்டர் தான் இந்த வீடியோ. ஆல்சோ நான் ஒரு பெரிய ப்ராஜெக்ட் ஒன்று பிளான் பண்ணி வச்சுருக்கேன். அந்த ப்ராஜெக்ட்டு எஃபர்ட் பண்ணணும், க்ரியேட்டிவ் பண்ணணும். ஸோ பார்ப்போம். Until then,
ஆ.